ஷே பார்வதி அம்மா பேசுகிறேன்ப்பா. பூமியில் உள்ள கணக்கு எல்லாமே கையெழுத்து போட்டிருக்கான்ல, அந்த கையெழுத்து செல்லாது. ஆனால் கையெழுத்து போட்டு தின்னவன் போனவன் வந்தவனை பூரா அப்படியே கொக்கி போட்டு தூக்கிடுவார். தூக்கி அப்படியே நச்சிடுவார், நச்சு எடுத்து போடுவார். இது கையெழுத்து பெரிய கையெழுத்தப்பா. கையெழுத்தாக போட்டு போட்டு ஒருத்தன் சென்னையில் மெட்ராஸில் நான் பேனா தூக்கி வைக்க போகிறோம்னு என்ன கணக்கு அது புரியுதா? இப்போ இதே சொல்லி தான் இந்த 7 செம்ம நடத்தினவே இந்த உட்காந்துருக்கான் கூவை மாதிரி. அந்த கூவையை பூரா அடக்கிடுவார். அடக்கி அதெல்லாம் திணிச்சிருவார். அவர் கடவுள், அவர்கிட்ட முடியுமா? ஈசங்கிட்ட முடியுமா? ஈசன் பூமியில் உட்காராதனால தான் ஆடிட்டான். இப்போ உட்கார்ந்துருக்காரு, அப்படியே முழிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே நசிக்கிறார் கோழி குஞ்சு மாதிரி. ஏன்னா இவனுங்களை கொஞ்சம் ஆடட்டும் தான் விட்டுருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் கொஞ்சம் ஆடட்டும், என்னென்ன அவனுக்கு ஆசை இருக்கோ பதவியை எல்லாம் சேர்த்த வச்சு ஆடட்டும்ட்டார். அதை வச்சு ஆசையை கொடுத்து அப்படியே அப்படியே குடும்பத்தோட வேரோடு அப்படியே அங்கேருந்தே லைனாக கன்னியாகுமரி வரைக்கும் வரும். புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்டில் எல்லா இடம் என்ன மானாங்கனி விரிச்சாப்பா கிடக்கு. எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சு வச்சுருக்கான். மாற்றி மாற்றி நான் பட்டா போடுதேன், பவர் போடுதேன், இதே சோழி. இவர் கணக்கு போட்டாரா எதிர்த்தாப்புல எதிர்த்து செய்வான். எல்லா கோர்ட்டாருக்கும் தெரியும், எல்லா நீதிபதிக்கும் தெரியும். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லாமே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஐயா கணக்கு போடுதாரு, அவரை எதிர்த்து இந்த கொடியை தூக்கி இந்த பேசி செய்தானே, அப்போ அவனுக்கு அழிவு காலம்தான் அப்படின்னு அவங்களே பேசாங்க. அவங்களே நாக்கால விட்டு கணக்கு விட்டுட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் அழிக்க மாட்டார். இவனுகளை தூக்கி அழிப்பார். அரசியல்வாதி தூக்கி அழிப்பார். தமிழ்நாடு முழுவதும் ஒரு வேலை விட மாட்டார். அந்த வேற கசக்கிற அந்த போட்ட தண்டனை பூராமே அடிப்பார். அட்ரா ஒன்று அட்ராம்பார். அந்த நேரம் அவர் சூட்டிப்பா அடிப்பார். கடவுள் உட்கார்ந்த உடனே அள்ளி அடிக்க வேண்டிய இடத்துல அப்படியே எங்கெங்கே தூக்கணுமோ அந்த நேரம் பட்டுன்னு அடிப்பார். இவன் அப்படியே ஓடுவான், தடன்னு ஓடுவான். இப்போ அவன் கையில் என்ன இருக்குது? ஒரு காவல்துறையை வச்சு அவன் ஆடாத ஆட்டம் ஆடுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கணக்கு முடிச்சிட்டாரு. காவல்துறைனால் என்னென்ன அர்த்தம் தெரியுமா? கடவுளுடைய பூமியை பாதுகாப்பு. அந்த அப்பே உள்ள 7 ஜென்மத்துக்கு முன்னாடி 7 ஜென்மத்துக்கு அப்புறம் எல்லாம் மன்னராட்சி எல்லாம் ஒன்று இருந்தோம். காவலாளர் போட்ட கணக்கு பூமியை பாதுகாப்பு பண்ணணும், எதுவும் அழிமாட்டை சேட்டை பண்ணக்கூடாதுன்னு காவல்துறை கொடுத்தது. அந்த காவல்துறையை மாற்றி வச்சு அமைச்சு இவன் அரசியல்வாதி அப்படியே நசுக்கிட்டான். அவன் காவல்துறை என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவன் சம்பளம் போடணும், பணம் போடணும். அதனால் அவன் குடும்பத்து வாழ்க்கையை ஓட்டணும்ல. அதனால் எல்லா அதிகாரியும் அப்படி தான் பார்ப்பான். அவன் வீல் சேரில் உட்கார்ந்த வீல் சேரோட அந்த கணக்கை முடிப்பார் ஐயா. வீல் சேரோட இந்த செம்மத்தில் அந்த வீல் சேரோட அப்படியே 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 கசக்கி விட்டு அடிப்பார். நீதி அரசர் போட்டாரா? போட்ட கணக்கு தப்பாது, முக்கால் சதி.